கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று சனிக்கிழமை ஜனவரி 25 இது இந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை. விசேஷமாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமையில் நமது ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இன்று நடைபெறும் உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் நாம் உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே கூடி வந்து அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அதனோடு கூட நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு தேவையான பலனையும் சத்துவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். உபவாச கூட்டத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகின்றார். நீங்களும் வந்து பாருங்கள். ஒரு தடவை கூட நான் அட்டன் பண்ணலை அப்படின்னு இருக்கிறவங்க கட்டாயம் நீங்கள் வந்து பாருங்கள். தேவ வல்லமை புறப்படுவதையும் அவருடைய விடுதலையும் நீங்கள் பார்த்து உணர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கட்டாயம் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இங்கு தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கின்றார். எப்போ அப்படின்னா 18ஆம் சங்கீதத்தின் முன் பகுதியில் தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. தாவீதின் வாழ்க்கையில் தொடர்ந்தேச்சையான யுத்தங்கள், அதனோடு கூட சவுல் உயிரோடு இருந்த காலம் அளவும் தாவீதை கொல்லுவதற்காக முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது இவை எல்லாவற்றுக்கும் விடுதலையாக்கி நீங்களாக்கி தாவீதை இளைப்பாற பண்ணினார் தேவன். அப்பொழுது அவர் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கின்றார். எப்படி கர்த்தர் தன்னை நடத்தினார், எப்படி அவருக்கு இறங்கினார், ஜெபத்தை கேட்டார், கிரியை செய்தார் என்று இந்த சங்கீதம் முழுவதும் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதில் அவர் சொல்லுகின்றார், என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி. முந்தின வசனம் பாருங்க, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அப்போ யுத்தங்கள் இப்படி வாழ்க்கையில தொடர்ந்து வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம், பலத்தால இடைக்கட்டி இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம்தான் ஜெயிச்சிடலாம், இதை தாண்டிடலாம், அதான் நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்றார் பார்த்தீங்களா. அப்போ ஒவ்வொரு சேனையும் எதிர்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா, பலத்தால இடைக்கட்டி மான்களுடைய கால்களை போல் அவருடைய கால்களை மாற்றுகின்றாராம். அப்போ ஓடுவதற்கு பலன் உள்ளது மான்களுடைய கால்கள். அப்போ அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஓடுவதற்கு, தாண்டுவதற்கு மற்றும் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு முதல்ல என்ன தேவைன்னா, நமக்கு ஒரு நல்ல ஓட்டம் வேணும். செவ்வையான வழியில் நம்ம ஓட வேண்டும். அதற்கு எப்படி நம்மை பழக்குவிக்கின்றார் கர்த்தர்? தாவீதை பழக்குவித்ததை போல நம்மையும் அவர் பழக்குவிக்கின்றார். என்னை பலத்தால் இடைக்கட்டி என்று சொல்லப்படுகிறது போல நாளுக்கு நாள் அவருடைய பலத்தில், அவருடைய சத்துவத்தில் நம்ம தேறி பலப்பட்டு ஒவ்வொரு பிரச்சனையையும் தாண்டி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்கின்றார். பாருங்க, படிக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்களா, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அப்படியே போக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, அதற்கப்புறம் நல்ல ஒரு படிப்பு, இப்படி படித்து தான் மேலே வர முடியுது. அப்போ இந்த ஓட்டம் இதோட போதும், உடனே டப்புன்னு ஆண்டவர் உயர்த்திடணும் அப்படின்னு தவறான கணக்கு போட்டு நிறைய பேர் தங்கள் நிற்கிற எல்லையிலேருந்து கீழே தான் போகிறாங்களே ஒழிய மேலே அவங்களால வர முடியலை. ஆனால் ஒவ்வொரு படியாய் மான்களுடைய கால்களை போல கர்த்தர் மாற்றி ஓடி நமக்குரிய எல்லையில் மேலே வர்ற வரைக்கும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பலத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜெபம் பண்ணி நமக்கு எதிராக வருகின்ற யுத்தங்கள், சத்துருக்களுடைய ஆயுதங்கள், இவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்கிறாரா, மான்களுடைய கால்களை போல மாற்றி ஓட பண்ணி அப்புறம் என்ன செய்கிறாராம், என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார்.
இப்படி ஒரு ஓட்டத்தை ஓட பண்ணி ஆண்டவர் நம்மை வெறுமையாக விடுவதில்லை. ஆனால் உயர் ஸ்தலங்களில், என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இப்போ தாவீதை எதற்காக கர்த்தர் இப்படி ஓட பண்ணினார்? அவர் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அபிஷேகம் இருக்குது. அப்போ அவருடைய உயர் ஸ்தலம் என்னன்னா, ராஜ்யத்தில் அவர் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர் மாற வேண்டும். அப்போ அவருடைய உயர் ஸ்தலத்தில் கொண்டு போய் அவருக்கென்று குறிக்கப்பட்ட அந்த மேன்மையான பாக்கியத்தை அடையும்படியாக கர்த்தர் அவரை கொண்டு போய் நிறுத்துகின்றார். பார்த்தீங்களா? அப்போ அதே போலதான் இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார், ஒரு மேன்மை வைத்திருக்கின்றார், ஒரு உயர் ஸ்தானம் வைத்திருக்கின்றார். அப்போ நீங்க உங்களுக்குரிய உயர்வான எல்லைக்கு கொண்டு போகும் அளவுக்கும் சில பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். அதை தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து நீங்க அவர் காட்டுகின்ற வழியில ஓடி ஓடி பலப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்ட வேண்டும். உங்களுக்குரிய உயர் ஸ்தலத்தில் கர்த்தர் கட்டாயம் நிறுத்துவார். வேதத்தில் நிம்ரோத் என்கிற ஒரு மனுஷனை குறித்து எழுதியிருக்கின்றது. ஆதி ஆமகத்தில் அவர் நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரன். இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டையாடுவதில் நிம்ரோத்தை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவர் பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். அதே போல் தாவீதை கூட பாருங்க, சுரமண்டலம் வாசிப்பதில் தேறின ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சின்ன ஒரு வேலையில கூட தேறினவராக இருக்கக்கூடிய ஒரு கிருபையை தாவீது பெற்றிருக்கின்றார். இன்றைக்கும் நம்ம கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஒரு சாதாரண ஒரு வேலையாக இருக்கலாம், சாதாரண ஒரு தொழிலாக, சாதாரண ஒரு பணியாக உங்கள் கையில் இருக்கலாம். உங்கள் கையில் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் உங்களை மாதிரி இந்த பணியை யாரும் பார்க்க முடியாது, உங்களை மாதிரி இந்த வேலையை யாரும் செய்ய முடியாது என்று சொல்லத்தக்கதாக அந்த வேலையில் நீங்கள் சிறந்து விளங்குங்க. கர்த்தர் உங்களுக்குரிய உயர் ஸ்தானத்தில் சீக்கிரமாய் கொண்டு போய் நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்துவீராக. சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அவர்களுடைய கால்களை மான்களின் கால்களை போல பலப்படுத்தி அவர்களுக்குரிய உயர் ஸ்தலத்தில் கொண்டு போய் அவர்களை விடுவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அல்லது என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அதிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.